இன்றைக்கி முகுந்தனும் அவங்க அப்பாவும் ஊருக்கு போகிறாங்க மதுரைக்கு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பூரியும் உருளைக்கிழங்கு குருமாவும் தான் பண்ணியிருந்தேன். அதை சாப்பிட்டுட்டு தம்பி வந்துட்டு ஸ்கூலுக்கு போயிட்டான். ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டப்போ எங்களுக்கு தயிர் சாதம் மட்டும் போதும், ட்ராவல் அப்போ அதுதான் எங்களுக்கு பெஸ்ட்டு, வேறு எதாவது சாப்பிட்டா நெஞ்சை கறிக்கிற மாதிரி இருக்கும், நைட்டு பஸ்ஸில் வேறு ட்ராவல் பண்ணுறதுனால வேறு எதுவும் வேணான்னு சொல்லிட்டாங்க. சரி பாப்பாவும் தூங்கிட்டா, கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க்லாம் முடிச்சிடலாம், ஃபேன்லாம் ரொம்ப நாளாகவே க்ளீன் பண்ணாமல் இருந்துச்சு. அந்த மாதிரி சின்ன சின்ன க்ளீனிங் ஒர்க்லாம் முடிச்சுட்டு ஆப்பிளில் வந்து நிறையா கிடந்துச்சு. ஆப்பிள் சாப்பிட்றதே எங்கள் வீட்டில் என் ஹஸ்பண்டும் என் பையனும் மட்டும்தான். அதனால் ஒரு ஜூஸ் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு ஒரு ஒயிட் ரைஸ் மட்டும் வச்சா போதும் தயிர் சாதத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதையும் ரெடி பண்ணிவிட்டு ஜூஸ்க்கு எல்லாமே கட் பண்ணிகிட்டு இருந்தேன். நிறைய ஆப்பிள் இருந்துச்சு, அதனால தான் ஜூஸ் போடணும்னு பிளான் பண்ணேன். அதுலேயும் ஒரு ஆப்பிள் வந்து சொத்தையாக புழுவெல்லாம் வச்சுருந்துச்சு. அதனால் கொஞ்சம் பார்த்து தான் கட் பண்ணி போடுற மாதிரி இருந்தது. ஜூஸெல்லாம் போட்டு முடிச்சுட்டு கையோடு அந்த ஜூஸ் பண்ணதை எல்லா பொருளையும் கழுவி வைக்கிறதும் ஒரு பெரிய வேலை தான். நீங்கள் உங்களுக்கு எப்படி